Hello dear children, good morning to all. நல்லா இருக்கீங்கல்ல எல்லாரும்? Trust that you all are happy and in good health. So students, today in our science class we'll be completing this unit 3 work and energy. நம்ம முடிச்சிருவோம். இனி remaining just only one part தான் types of liver. Next weekே நீங்க எக்ஸாம் எழுதிடுவீங்க. நான் இப்போவே சொல்லிடுறேன். next weekே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. next Thursday நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. next coming Thursday 10th அன்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகே, ஸோ நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போவே நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பின்னாடி இருக்கு. அடிஷ்னல் ஒரு 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே படிச்சு இவாலுவேஷன் பார்ட்டையும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. புரியுதா? இன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு இருந்து நாளைக்கு உங்களுக்கு சோஷியல் டெஸ்ட் இருக்கு. ஸோ நாளைக்கு டெஸ்ட் முடிஞ்சிட்டு இருந்து நல்ல மாதிரி படிச்சு சண்டேக்குள்ள இந்த போர்ஷனை முடிச்சிருங்க. இனி டைப்ஸ் ஆஃப் லிவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காத பிள்ளைங்க இருக்கீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 கண்டிப்பா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க, அல்லது எதுவுமே புரியாது. ஏன்னா பார்ட் 2ல வந்து ஃபுல் நம்ம சிம்பிள் மெஷின்ஸ், அந்த எந்திரங்கள் பத்தி தான் நம்ம படிச்சோம். வெட்ஜ் பத்தி படிச்சோம், இன்க்ளைன் பிளேன், வீல் அண்ட் ஆக்சல், லீவர், ஸ்க்ரூ, இதெல்லாம் பத்தி படிச்சோம். ஓகே, புள்ளி. ஸோ இந்த சிம்பிள் மெஷின்ஸ் எதுக்காக நம்ம உபயோகிக்கிறோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த சிம்பிள் மெஷின்ஸ்குள்ள லீவர் என்ன பார்ட்ல இருந்தது, லீவரோட யூஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் லீவர் வந்து புரியும், அல்லது உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஸோ யூனிட் 2 பார்ட் 2 வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் லிவர்ங்கிற இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் நம்மள அப்ரோச் பண்ணி அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கவனிக்கணும் இந்த வீடியோ, அல்லது உங்களுக்கு புரிய கஷ்டம். அண்ட் கிளாஸில் இருந்திருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்க முடியும். எனிவேஸ், ஸோ ஆன்சர்ஸ் ஃபார் யோர் ஹோம்ஒர்க் ஆஃப் த ப்ரீவியஸ் கிளாஸோட ஹோம்ஒர்க் வந்து ஆன்சர் கீ போடலை. ஏன்னா அந்த டைம் நான் பார்க்கும்போது அன்னைக்கு ஆன்சர் கீ போட போகும்போது ஒரு சில பிள்ளைங்க மட்டும் தான் பார்த்துருந்தீங்க, வேற யாரும் பார்க்கல. ஸோ அதனால வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆன்சர் கீ போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஓகே, சாரி. அதனால இன்னைக்கு இந்த ஆன்சர்ஸ் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, ஐடென்டிஃபை அண்ட் மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷின்ஸ். எந்த சிம்பிள் மெஷின்ஸ் எல்லாம் என்ன, ஆக்ஸுக்கு என்ன, ஆக்ஸோட எக்ஸாம்பிள் எதோட அண்டரில் வருமா, வெட்ஜ். அதே மாதிரி அந்த சாய்தளம், அந்த வீல் சேர் வந்து கூட்டிட்டு போகிற ரேம்ப் ஃபார் வீல் சேர் ஆர் ஸ்லோ ஃபார் வீல் சேர் வந்து இன்க்ளைன் பிளேனோட எக்ஸாம்பிள். இது வந்து லீவர், சீசா வந்து லீவரோட எக்ஸாம்பிள். இது நான் சொல்லி இந்த ஃபேக்ட்ரிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சில் வீல், அது வந்து வீல் அண்ட் ஆக்சிலோட எக்ஸாம்பிளுக்கு அண்டரில் தான் வரும். ஆல்ரெடி இது வந்து கப்பி, புள்ளி. ஸோ புள்ளியோட அண்டரில் தான் வரும். புள்ளிங்கிற சிம்பிள் மெஷினுக்கு அண்டரில் தான் இந்த எக்ஸாம்பிளும் வரும். தென் பாட்டில் கேப்ஸ் வந்து ஸ்க்ரூவோட அண்டரில் வரும். இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சா உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் சும்மா ஆன்சர் மட்டும் எழுதி எடுத்துறீங்கன்னா வேஸ்ட். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு இப்படி எழுதியிருக்கு, இதுக்கு ஏன் இந்த ஆன்சர் வந்திருக்கு, ஏன் அந்த ஆன்சர் வராமல் இந்த ஆன்சர் வந்திருக்குன்றது புரியும். தென் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷின், புள்ளி வந்து கிரெயின், வீல் அண்ட் ஆக்சில் வந்து கிரைண்டர், வெட்ஜ் வந்து நைஃப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் வேணால் எழுதலாம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புள்ளிக்கு கிரெயின் மட்டும்தான் இருக்கு இல்லையா. இன்க்ளைன் பிளேனுக்கு நீங்கள் வந்து வீல் அண்ட் ஆக்சிலுக்கு வந்து நீங்கள் ஆக்சில் வீல் எழுதலாம், பைசைக்கிள் வீல் எழுதலாம், டோர் நாப் எழுதிருக்கலாம். நான் வந்து கிரைண்டர் எழுதியிருக்கேன். வெட்ஜுக்கு நான் நைஃப் கொடுத்துருக்கேன், நீங்கள் சிசர்ஸ் எழுதலாம், ஆக்ஸ் எழுதலாம், எது வேணால் எழுதலாம். ஓகே, தென் இன்க்ளைன் பிளேனுக்கு நான் வந்து ஸ்லோ ஃபார் வீல் சேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரேம்ப் எழுதலாம், எது வேணால் எழுதலாம். அதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் எது வேணால் எழுதலாம். லீவரில் நான் நட் கிராக்கர் கொடுத்துருக்கேன், பாக்கு வெட்டி. நீங்கள் வந்து சீசாஸ் எழுதலாம், பிளையர் எழுதலாம், எது வேணால் எழுதலாம். ஓகே, தென் ஸ்க்ரூக்கு நான் பாட்டில் கேப் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஆன்சர்ஸை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மாற்றிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் லீவர். இன்னைக்கு இந்த நெம்புகோல், லீவர்னா நெம்புகோல் நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். லீவர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கடைசியில் சொல்லி முடிச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் தான் புரியும். லீவர்னா
நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா கூட அங்க வச்சிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகி அதோட எஃபெக்ட் நமக்கு கரெக்டா கிளியரா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. பாக்கு வெட்டி இங்க இல்ல. ஓகே. What is there the example for lever? Here seesaw is there. Anyway, அந்த பாக்கு வெட்டியோட பிக்சர் வந்து பாருங்கம்மா, பேஜ் நம்பர் 109ல பாத்தீங்களா? அந்த பாக்கு வெட்டியோட அந்த பிக்சர் பாத்தீங்களா? ஸோ நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ் கை வச்சு அந்த டாங்ஸ் மாதிரிப்பட்ட அந்த பாக்கு வெட்டி அந்த அந்த சிம்பிள் மெஷினை நம்ம வந்து ஹோல்ட் பண்றோம். கையில வந்து பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு லைட்டா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த விசை செலுத்தும் போது அந்த என்ன ஆகுது, அதுக்கு ரெண்டுக்கே இடையில இருக்கிற அந்த நட், பாக்கோட நட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கிராக் ஆகுது. புரிஞ்சுதா? ஸோ நம்ம லீவர் என்ன பண்ணுது, ஒரு சின்ன ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தா கூட அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த விசை வந்து மல்டிப்ளை ஆகி அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகரித்து என்ன பண்ணுது உங்களுக்கு, அந்த ஃபோர்ஸ் வந்து நல்ல மாதிரி அதிகரித்து நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்ல மாதிரி அது ஃபைனலி உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராக் ஆகணுமா அல்ல ஸ்குவீஸ் ஆகணுமா அப்படின்றத பார்த்து அது கரெக்டா முடிஞ்சிடும். ஒரு பொருளின் மீது நம்ம கொடுக்கக்கூடிய விசையை வந்து அதிகரிக்க தான் இந்த பயன்படுது. இந்த நெம்புகோல் வந்து லீவர் வந்து பயன்படுது. லீவர்னா தமிழ்ல நெம்புகோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து தமிழ்ல தான் படிக்கணும் அப்படின்றதுக்கு இல்லை. நான் வந்து ஒருவேளை பேரண்ட்ஸ்க்கு லீவர்ன்றது கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லி கொடுப்பாங்கன்றதுக்காக தான் நான் தமிழ்ல சொல்லி கொடுக்குறேன். ஓகே. தென் டைப்ஸ் ஆஃப் லீவர். டு அண்டர்ஸ்டாண்ட் த லீவர் வி மஸ்ட் நோ த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். என்னென்ன டேர்ம்ஸ் லீவரோட டைப்ஸ், இந்த லீவரோட வகைகள் பத்தி நமக்கு தெரியணும்னா இந்த மெயின் டேர்ம்ஸ் என்ன, இந்த 3 டேர்ம்ஸ் பத்தி நமக்கு தெரியணும். என்னன்னு பாருங்க. லோட், இஃபர்ட், ஃபல்க்ரம். LEF இப்படிதான் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே. LEF இந்த பிக்சர்ஸ் அண்டர்ல எல்லாம் LEF அப்படின்னு நிறைய போட்டிருப்பாங்க. அது என்னன்னா L ஃபார் லோட், E ஃபார் எஃபர்ட் and F for fulcrum. Load na, load is the object on which a force is applied. நம்ம எந்த ஒரு பொருளின் மீது விசை செலுத்தி நமக்கு அந்த பொருள் வந்து அது வந்து உடையணுமா, இல்ல வந்து லெமன் வந்து ஸ்குவீஸ் ஆகணுமா, இல்ல அந்த பேப்பர் நமக்கு வைக்கிறோம் அந்த பேப்பர் வந்து கட் ஆகணுமா, இல்ல நம்ம கிளாத் வைக்கிறோம் அந்த கிளாத் வந்து கட் ஆகணுமா, இல்ல அந்த பொருள் வந்து நம்ம கேரி பண்றோம் அந்த பொருள் வந்து நகரணும். ஸோ இந்த மாதிரி எதுனாலும் அந்த நம்ம வைக்கக்கூடிய அந்த லோட், அந்த பளு, அதாவது நம்ம அந்த விசை செலுத்தும் போது எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனலி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குமோ அதை தான் நம்ம பளு, லோடுன்னு சொல்லுவோம். ஓகே. லோட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆன் விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட். எந்த ஒரு பொருளின் மீது நம்ம விசை செலுத்தும் போது அந்த விசை அப்ளை ஆகி அந்த லோடுக்கு ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுது, ஒன்று பிரேக் ஆகுது அல்லது ஸ்கியூஸ் ஆகுது அல்ல கட் ஆகுது அப்படின்னா அந்த பொருள் தான் லோடுன்னு நம்ம சொல்லணும். அந்த பொருளை தான் நம்ம லோடுன்னு சொல்லணும். அடுத்தது எஃபர்ட். எஃபர்ட்னா என்னன்னா இஸ் த ஃபோர்ஸ் வி அப்ளை ஆன் த லிவர். அந்த சிம்பிள் டிவைஸ் மீது, அந்த சிம்பிள் மெஷின் மீது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த நம்ம எங்க ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ, எங்க அந்த விசையை செலுத்துறோமோ அந்த இடத்தை தான் எஃபர்ட்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? எங்க விசை நம்ம செலுத்துறோமோ அந்த இடம் தான் நம்ம எஃபர்ட் அப்படின்னு சொல்றோம். எஃபர்ட் ஆர் எஃபர்ட் both are correct. Then fulcrum. Fulcrum வந்து சென்டர் பாயிண்ட் மாதிரி. அந்த என்ன, the point at which the lever rotates. அந்த லிவர் வந்து ரொட்டேட் ஆகவோ இல்லை ஸ்குவீஸ் பண்ணும்போதோ அது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி, அது பேலன்சிங் பாயிண்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்க்ரூ படிக்கும் போதே சொல்லியிருந்தோம் சென்டர் பாயிண்ட் இருக்கு, அந்த இதில் தான் வந்து இது பண்ணும் அப்படின்னு எல்லாம் போன கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வெட்ஜ் சொல்லும்போது. ஸ்க்ரூ எல்லாம் சொன்னேன் இல்லையா, ஸ்க்ரூ இந்த ஷார்ப்னரோட நம்ம வந்து ஷார்ப்னர் கூட அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அந்த ஷார்ப்னர்ல இருக்கிற பிளேடுக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது அது ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சுதான். அதே மாதிரி அது ஒரு சென்டர் பாயிண்ட். அந்த ஒரு லிவர் டோட்டல் அந்த லிவர் டிவைஸுக்கே, அந்த சிம்பிள் மெஷினுக்கே இப்போ பாக்கு வெட்டி எடுத்துக்கிறோம்னா அந்த பாக்கு வெட்டியை வந்து எங்க அழுத்துறோமோ அந்த அழுத்த கொடுக்குற இடம் தான் எஃபர்ட். எந்த பொருள் நம்ம அந்த பொருளை அங்க வைக்கிறோமோ அந்த பாக்கு வெட்டி பாக்கோட நட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாக்கோட நட்டு தான் லோடு. அண்ட் அது எங்க வந்து அந்த பேலன்ஸ் ஆகுது, அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகி அந்த ஜாயினிங் பாயிண்ட் எதுவோ
அந்த சென்டர் பாயிண்டோ ஜாயினிங் பாயிண்டோ எதுவோ அந்த ஆதார புள்ளியை தான் நம்ம ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? FULCRUM, fulcrum is the point on which the liver rotates. Okay, 3 types of liver இருக்கு. பாருங்க உங்க புக்ல பாருங்க. Are you seeing your book page number 110? பார்த்துட்டு இருக்கீங்களா? class 1 liver, class 2 liver, class 3 liver. இந்த மாதிரி 3 வகைப்படுத்தலாம். 3 types of liver இருக்கு. 3 types of liverலயும் இந்த லோடும் எஃபர்ட்டும் ஃபல்க்ரமும் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒரு தடவை ஃபல்க்ரம் வந்து சென்டர்ல இருக்கும், அல்லது நெக்ஸ்ட் டைம் வந்து எஃபர்ட் வந்து சென்டர்ல இருக்கும், அல்லது லோடு வந்து சென்டர்ல இருக்கும். அது நம்ம எது சென்டர்ல வருது, எது சைட்ல வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் லோட் எஃபர்ட் ஃபல்க்ரம், இந்த எங்க லோடு பொசிஷன் ஆயிருக்கு, எங்க ஃபல்க்ரம் பொசிஷன் ஆயிருக்கு, எங்க எஃபர்ட் பொசிஷன் ஆயிருக்கு, அதோட பேசிஸ்ல தான், அதை அடிப்படையா கொண்டுதான் இந்த லிவரை வந்து வகை திரித்திருக்கிறாங்க. இந்த 3 வகையா திரிச்சிருக்காங்கல்ல, கிளாஸ் 1 லிவர், கிளாஸ் 2 லிவர், கிளாஸ் 3 லிவர். இதை இப்படியும் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர், செகண்ட் ஆர்டர் லிவர், தேர்ட் ஆர்டர் லிவர், அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான், ஈதர் வேஸும் கரெக்ட் தான். ஸோ அந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 லிவரை எப்படி வந்து அதை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அதை வகைப்படுத்தியிருக்காங்கம்மா? ஏன்னா இந்த லோட், எஃபர்ட், ஃபல்க்ரம் இதெல்லாம் எங்க அப்படின்றது பேஸ் பண்ணி, அதெல்லாம் எங்க ஒவ்வொரு லிவர்லையும் ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்ற பேஸ் பண்ணி தான் இந்த லிவரை 3ஆ திரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கிளாஸ் 1 லிவர் பற்றி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருக்கா கூட லோட், எஃபர்ட், ஃபல்க்ரம்னா என்னன்னு பார்க்கலாம். லோடு நம்ம எல் அப்படின்னு எழுதுவோம், எஃபர்ட் நம்ம என்ன எழுதுவோம்? லோட் வந்து நான் எல் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, லோட் ஐ எம் ரைட்டிங் இன் ப்ளூ, எல். தென் எஃபர்ட் இஸ் இன் ரெட், இ. ஃபல்க்ரம் வந்து ஆக்சுவலி கிரீன் தான் எழுதணும், கிரீன் வந்து இங்கே இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் எல்லோ, ஃபல்க்ரம் எஃப். ஸோ இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு பிக்சர்லையும். இது நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ லோடுனா அந்த பளு, நம்ம எந்த பொருளில் நமக்கு செதைக்கணுமோ, உடைக்கணுமோ, ஸ்குவீஸ் பண்ணணுமோ, கட் பண்ணணுமோ அந்த பொருளை தான் லோடு அப்படின்னு சொல்கிறோம். எஃபர்ட்னா எங்க நம்ம அந்த விசையை செலுத்துறோம், அந்த மெஷின் மேல, அந்த சிம்பிள் லிவர் மெஷின் மேல எங்க நம்ம அந்த விசையை செலுத்துறோமோ அதுதான் எஃபர்ட். நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க, அல்லது கஷ்டம். ஃபல்க்ரம் தான் சென்டர் பாயிண்ட், அதான் இஸ் த பாயிண்ட் ஆன் விச் த லிவர் ரொட்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு பேலன்சிங் பாயிண்ட். இப்போ 2 செக்மெண்டா இருக்கு, நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே 2 செக்மெண்டா. அது உங்களுக்கு பார்க்கும்போது, பிக்சர்ஸ் பார்க்கும்போது தெரியும். அந்த சென்டர் பாயிண்டோ, அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய பாயிண்டையோ தான் நம்ம ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சுதா இப்போ எல்லாருக்கும்? சரி, இனி கிளாஸ் 1 லிவர் என்னன்னு பார்ப்போம். when the fulcrum is between the effort and load, it is known as class 1 liver. Example, scissors, pliers, seesaw. So இந்த fulcrum, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இந்த scissors எடுத்துக்கோங்க. இந்த சிசர்ஸ்ல நமக்கு இப்போ ஒரு பேப்பர் கட் பண்ணும். ஸோ ஒரு பேப்பர் பீஸை இங்கே வைக்கிறோம்னு வைங்க. ஸோ அந்த பேப்பர் பீஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த பேப்பர் பீஸ் தான் லோடு. அதுல வந்து நம்ம இங்க இந்த கத்திரிக்கோலோட இந்த முனைகளை பிடிச்சு தானே இந்த இதுக்குள்ள வந்து விரலை வந்து உள்ள செலுத்தி தானே நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்படி கட் பண்றோம், அப்படிதானே? இப்படி கட் பண்றோம். கட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் நம்ம என்ன கொடுக்குறோம்? ஃபோர்ஸை வந்து கொடுக்குறோம், விசையை வந்து செலுத்துறோம். அப்போ இதுதான் எஃபர்ட். ஃபல்க்ரம் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் மாதிரி, அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட் தான் அந்த இந்த கை, நம்ம பிடிச்சிருக்கிற கை இடத்தையும் சரி இதையும் சரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த பாயிண்ட் தான். அந்த பேலன்ஸ் பாயிண்ட், அந்த ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக இல்லைன்னா அந்த சிசர்ஸே இலகி வெளியே வந்துடும், அப்படி தானேம்மா? அந்த பேலன்சிங் பாயிண்ட், அந்த ஆதார புள்ளியை தான் நம்ம ஃபல்க்ரம்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுதா? இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வைக்கக்கூடிய பேப்பரோ இல்லை துணி வைக்கிறோன்னு வைங்க. இப்போ பேப்பரோ துணியோ இங்கே வைக்கிறோம், இதுக்கு இடையில இப்படி வச்சிருக்கோம். ஸோ வைக்கும்போது இங்கே நம்ம வந்து ஃபோர்ஸ், விசை செலுத்துறோம். அப்போ இங்கே விசை செலுத்துறதுனால இங்கே எஃபர்ட். இங்கே நம்ம பேப்பர் துண்டு வச்சிருக்கிறதுனால, பேப்பர் துண்டோ அல்லது வந்து ஏதாவது க்ளோத்தோ வச்சிருக்கிறதுனால இது லோடு. அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் தான் இதையும் கனெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுது, அதனால அது ஃபல்க்ரம். இப்போ புரிஞ்சுதா?
இப்போ புரிஞ்சுதா? லோடுனா என்ன, எஃபர்ட்னா என்ன, ஃபல்க்ரம்னா என்ன, இது புரிஞ்சாதான் படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் அல்லது கிளாஸ் 1 லிவர்ல ஃபல்க்ரம் தான் சென்டர்ல இருக்கும். எஃபர்ட் இந்த சைட்ல இருக்கும், லோட் இந்த சைட்ல இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஃபல்க்ரம் இங்க இருக்கும், சென்டர்ல இருக்கும். எஃபர்ட் வந்து இந்த சைட்ல இருக்கும், லோட் வந்து இந்த சைட்ல இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதுதான் இந்த பிக்சர். இந்த பிக்சர் பார்த்தா கிளீனா புரியும். பாருங்க, ஃபல்க்ரம் வந்து சென்டர்ல இருக்கா? இருக்கு. பாருங்க, வெயிட், I'll draw with the color. ஃபல்க்ரம் வந்து சென்டர்ல இருக்கா? இருக்கு. அதே மாதிரி தானே இங்க இருக்கு. சரி, அடுத்தது வந்து எஃபர்ட். எஃபர்ட் வந்து சைட்ல இருக்கா? இங்க சைட்ல இருக்கா? இங்க தானே நம்ம விசை செலுத்துவோம். விரலை வந்து அந்த ஹோல்குள்ள வந்து நம்ம செலுத்தி நம்ம கட் பண்றதுக்காக இங்க தானே நம்ம விசை செலுத்துவோம். அப்ப எஃபர்ட் இங்க வந்துச்சா? வந்துச்சு. நெக்ஸ்ட், லோட் எங்க இருக்கு? லோட் இங்க இந்த பேப்பர் பீஸையோ இல்ல வந்து கிளாத் பீஸையோ தான் நம்ம லோட் அங்க வச்சு அந்த கத்திரிக்கோல் முனையில வச்சு தானே அந்த அதோட ரெண்டுக்கையும் சென்டர்ல வச்சு தானே நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய லோடு தான் இங்க. இப்ப புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்ல கிளாஸ் 1 லிவர்னா, கிளாஸ் 1 லிவர்னா என்ன? கிளாஸ் 1 லிவர்ல வந்து சென்டர் பாயிண்ட்ல ஃபல்க்ரம் இருக்கும். ஃபல்க்ரம் வந்து சென்டர்ல இருக்கும். ரெண்டு சைட்ல எஃபர்ட்டும் லோடும் இருக்கும். when the fulcrum is between effort and load, முதல்ல இந்த சைட்ல இருக்கிறத சொல்லணும், அடுத்தது இந்த சைட்ல இருக்கிறத சொல்லுங்க. when the fulcrum is between effort and load, then it is known as class 1 liver. இது வந்து பேக்ல கொஸ்டின்ல இருக்கு, அதனால தான் இவ்வளவு தடவை ரிப்பீட் பண்ணேன். எக்ஸாம்பிள் சிசர்ஸ். இனி பிளையர்ஸ். பிளையர்ஸ் எடுக்கும் போதும் அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஏதாவது ஒரு வயரோ ஏதாவது ஒரு கட்டியான ஏதாவது ஒரு ஸ்டீல் இதோ ஏதாவது வைக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன ராடை வைக்கிறோம், ஒரு ஸ்டீல் ராடை வைக்கிறோம். ஸோ இங்கே தான் நம்ம விசை செலுத்துவோம், அப்படிதானே? இங்கே நம்ம ஹேண்டில் கை பிடிச்சிருப்போம். அந்த கை பிடிச்சி நம்ம அழுத்தும் போது இது வந்து டேர்ன் ஆகும், வளையும். இல்லை அங்கே நட் வச்சிருந்தா கூட நம்ம அதை மெதுவாக இலக்கி எடுத்துக்கலாம். அப்போ ஃபல்க்ரம் எங்க இருக்குமா? இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் ஆதார புள்ளி எங்க இருக்கு? ஃபல்க்ரம் இங்க இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுதா? இப்போ இங்க பாருங்க, ஹியூமன் பாடிக்குள்ளேயே நமக்கு வந்து இந்த இந்த ஒரு சிஸ்டம்ல தான் நம்மளோட நெக் போன் வந்து கனெக்டடா இருக்கு. அதாவது நெக் போன் தான் நம்மளோட ஃபல்க்ரம். நம்ம பேசும்போதும் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க், நம்ம பேசும்போதும் சுவசிக்கும் போதும் சுவாசம் விடும்போதும் அத இதுதான் லோடா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்ம முகத்தை வந்து லோடா கன்சிடர் பண்ணியிருக்கு. அதுல பேசும்போதோ சுவாசிக்கும் போதோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது தான் லோடு. அந்த மாதிரி ஃபல்க்ரம் வந்து நெக் போன், அதுதான் பேலன்ஸ் பண்ணுது நம்மளோட தலையையும் இந்த பின்னங்கழுத்தையும். ஸோ அந்த பின்னங்கழுத்தையும் பின்னந்தலையையும் அந்த ஃபேஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது எது? இந்த நெக் போன் தான். ஸோ அது வந்து நம்ம பாடிக்குள்ளேயே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் நம்ம பாடிக்குள்ளேயே நடக்குது. நான் இப்போ பேசும்போது எனக்கு வந்து ஃபல்க்ரமா என்னோட ஆதார புள்ளியா சென்டர் பாயிண்டா பேலன்சிங் பாயிண்டா இருக்கக்கூடியது எது? நெக் போன். அதே மாதிரி பின்னந்தலை வந்து எதா இருக்கு? எஃபர்ட். நான் கொடுக்குற எஃபர்ட் வந்து அதுல இருந்து தான் நான் கொடுக்குற அந்த வாய்ஸ் நீங்க தொட்டு பார்க்கும்போது, பின்னாடி தொட்டு பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் வரும். ஸோ நான் அங்கே இருந்து தான் வாய்ஸ் கொடுக்குறேன், என்னோட வாய்ஸ் வந்து அங்கே இருந்து தான் வருது. ஸோ அது லோட் வந்து இங்க அங்க கொடுக்குற எஃபர்ட் அங்க எனக்கு வாயால நான் பேசும்போது இந்த லோடா நான் சுவாசிக்கிறதோ எது ப்ராசஸோ அது லோடா கன்சிடர் ஆகுது. ஸோ மெயின்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, இது வந்து ஈஸியரா புரியும். புரியுதா? நான் நெக்ஸ்ட் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க. எவ்ரிஒன் லுக் யுவர் மொபைல் ஸ்கிரீன். இங்க பாருங்க, இதுதான் ஃபல்க்ரம். ஃபல்க்ரம் நம்ம yellow கலர்ல எழுதிக்கலாம். இதுதான் ஃபல்க்ரம், இந்த சென்டர் பாயிண்ட் தான் ஃபல்க்ரம். லோட் எங்க வைப்போமா? லோட் எங்க வைப்போம்? லோட் எங்க வைப்போம்? இங்கே தான் வச்சிருப்போம், அப்படிதானே? லோடு எங்க ப்ளூ கலர்லயா இருக்கு? சரி, லோடை வந்து இங்கே தான் வைப்போம். லோடுங்கிறது நம்ம பேப்பர் பீஸா இருக்கலாம், இல்லை க்ளோத் பீஸா இருக்கலாம். கட் பண்ணணும்ல, கட் பண்றதுக்காக இந்த லோடு வைக்கணும்ல. லோடுனா நம்ம வைக்கக்கூடிய பொருள், எந்த பொருள் நமக்கு கட்டாய் கிடைக்கணுமோ, இல்லை வந்து ஸ்குவீஸ் ஆகி கிடைக்கணுமோ, இல்லை வந்து கீழே போகணும், தாழணும், உயர்த்தணும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா லோடு அங்கே தான் வைக்கிறோம். அடுத்தது இங்கே தான் நம்ம விரல்கள் வச்சு அழுத்துறோம், அப்படிதானே? அப்ப இங்கதான் எஃபர்ட்.
எஃபர்ட் அங்கே தான் இருக்கு. ஸோ அது நான் இதில் வரேன். ஸோ ஃபல்க்ரம் வந்து சென்டரில் இருக்கு. ஃபல்க்ரம் இஸ் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் லோடு. எஃபர்ட்டோடையும் லோடோடையும் சென்டரில் இருக்கு. முதல்ல எஃபர்ட் தான் எழுதணும், அதுக்கப்புறம் தான் லோடு எழுதணும். இந்த பிக்சர் நல்ல மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ உங்களால் எழுத முடியும். ஃபல்க்ரம் இஸ் இன் த சென்டர் ஆஃப் ஃபல்க்ரம் இஸ் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் லோட். தென் இட் இஸ் கால்ட், அந்த மாதிரி மெக்கானிசம் யூஸ் பண்ணக்கூடிய லீவர் தான் எந்த லீவர்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீவர் அல்லது கிளாஸ் 1 லீவர். கிளாஸ் 1 லீவரோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீவர்லோ என்ன மாதிரி மெக்கானிசம் இருக்குமா? அந்த மெக்கானிசம் என்னன்னா, ஃபல்க்ரம் வந்து அந்த ஆதார புள்ளி அல்லது அந்த பேலன்சிங் பாயிண்ட் வந்து நடுவில் இருக்கும். ரெண்டு சைட்லையும் எஃபர்ட்டும் லோடும் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செலுத்தக்கூடிய விசையும் சரி பளுவும் சரி ரெண்டு சைட்ல இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சீசர்ஸ், இதுவும் அப்படிதான், சென்டர்ல ஃபல்க்ரம் இருக்கு. அடுத்தது பிளையர்ஸ் பாருங்க. பிளையர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சென்டர் பாயிண்ட் ஃபல்க்ரம், இது இந்த சென்டர் பாயிண்ட் தானே இதையும் கனெக்ட் பண்ணுது. அப்ப சென்டர் பாயிண்ட் ஃபல்க்ரம்னு எடுத்தாச்சு. இனி எங்க நம்ம விசை செலுத்துறோம், எங்க வந்து எஃபர்ட் போடுறோம்? இந்த ஹேண்ட்ல பிடிச்சு அழுத்தும் போது தான் அந்த எஃபர்ட் போடுறோம். அப்ப இந்த ஹேண்டில் தான் எஃபர்ட். ஓகே, இந்த ஹேண்டில் தான் எஃபர்ட். அண்ட் இங்க நம்ம ஏதாவது ஒரு கோலோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன துண்டோ ஏதாவது வளைக்கவோ ஒடிக்கவோ வந்து வச்சிருப்போம் இங்க இதுக்கு உள்ள. புரிஞ்சுதா? அதுக்கு உள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம். ஸோ அதுதான் லோடு. அப்ப இங்கே என்ன, அது ஐ கான்ட் ரைட், அங்க வந்து ஒழுங்கா எழுத முடியல. இந்த ஃபல்க்ரம் வந்து எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் சென்டர்ல இருக்கு. அப்போ இது கிளாஸ் 1 லிவர் தானே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் தானே, அதுதான். அடுத்தது சீசா. சீசாவும் அப்படிதான், சென்டர் பாயிண்ட் இப்படி ஃபல்க்ரம், சென்டர் பாயிண்ட் அதை பேலன்ஸ் பண்ண ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஃபல்க்ரம். அண்ட் இந்த பையன் கீழே போனாதான் இந்த பையன் மேல வருவான், அப்படிதானே? இந்த பையன் கீழே போனாதான் மேல வருவான். அப்ப கீழே போறதுக்கு இந்த பையன் வந்து ஒரு விசை செலுத்துறான். அப்ப இந்த பையன் என்ன? எஃபர்ட். இந்த பையன் யாரு? லோடு. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சுதா? இந்த சீசா எக்ஸாம்பிள்ல நல்ல மாதிரி புரிஞ்சுதா? இதுதான் சென்டர் பாயிண்ட் ஃபல்க்ரம், எஃப். இந்த பையன் கீழே போறதுக்கு நம்ம இப்படி இருந்து இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தானே, ஒரு அழுத்தம் கொடுத்தா தானே கீழே போகும். இந்த சைடு வந்து கீழே போகணும்னா அப்ப அந்த ப்ரெஷர் கொடுக்கிற அழுத்தம் தான் என்ன? கொடுக்கிற அழுத்தம் தான் என்ன? எஃபர்ட். அப்ப இந்த எஃபர்ட் வந்து எப்படி எழுதணும்? இந்த ரெட் கலர்ல எழுதுறேன், எஃபர்ட். இந்த பையன் கீழே செல்றதுக்காக ஒரு அழுத்தம் செலுத்துறான். அப்போ அந்த எஃபர்ட் வந்து இந்த பையன் தான் கொடுக்குறான். அண்ட் அப்போ அந்த லோட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த சைடு என்ன ஆகும்? அந்த சைடு என்ன ஆகும்? லிஃப்ட் ஆகும், அப்படிதானேம்மா? ஸோ இந்த பையன் தான் லோடு. இப்போ புரிஞ்சுதா? அப்போ ஃபல்க்ரம் இஸ் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் லோட். இப்போ புரிஞ்சுதா? இதுதான் கிளாஸ் 1 லீவர். கிளாஸ் 1 லீவரோட எக்ஸாம்பிள்ஸ் எது? சீசர்ஸ், கத்திரிக்கோல், பிளையர், இடுக்கின்னு சொல்லுவாங்க, சீசா நீங்க பார்த்துருக்கீங்க, விளையாடி இருக்கீங்க. நெக்ஸ்ட், இந்த சீசால ரெண்டு சிச்சுவேஷனும் நடக்கும். ஒரு தடவை கீழே போனா அடுத்த தடவை ஒரு தடவை இந்த எண்ட் வந்து கீழே போச்சுன்னா அதோட ஆப்போசிட் சைட்ல இருக்கிற எண்ட் மேல போகும். அதே மாதிரி இந்த சைடு வந்து மேல வந்துச்சுன்னா இந்த சைடு வந்து கீழே போகும். அது உங்களுக்கு தெரியும் தானே? சீசா அதுதான், மேலும் கீழுமா நம்ம போயிட்டே இருப்போம், அப்படிதானே? அதுதான். ஸோ அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஃபல்க்ரம் தான் இந்த சென்டர் பாயிண்ட். இந்த பொண்ணு ஃபோர்ஸ் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து கீழே போறா. அப்ப அந்த பையன் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்றான்? ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட், இது வந்து சென்டர் பாயிண்ட் ஃபோர்ஸ் ஃபல்க்ரம், சென்டர் பாயிண்ட் ஆதார புள்ளி ஒரு பேலன்சிங் பாயிண்ட் தான் ஃபல்க்ரம். இந்த பொண்ணு கீழே ஒரு விசை செலுத்தி தான் கீழே போறா, அப்படிதானே? அப்ப இந்த பொண்ணு தான் எஃபர்ட், ஓகே. இந்த பையன் வந்து மேல ஆட்டோமேட்டிக்கலி போறான், அப்ப அந்த பையன் தான் லோடு. அதே சிச்சுவேஷன் இங்க திரும்பி வரும்போது, ஆப்போசிட்ல வரும்போது இதுதான் ஃபல்க்ரம். ஓகே, சென்டர் பாயிண்ட் அதுதான் ஃபல்க்ரம், எல்லோ கலர்ல எழுதுறேன். இப்போ இந்த பொண்ணு கீழே, இந்த பொண்ணு கிடையாது, இது வேற பிக்சர். அப்ப இந்த பொண்ணு கீழே ஒரு ஃபோர்ஸ் வந்து செலுத்தினா தானே என்ன ஆகும்?
அந்த பொண்ணு கீழே ஒரு ஃபோர்ஸ் செலுத்தினா தானே இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி மேலே மூவ் ஆகும். ஸோ இவ கொடுக்கறது வந்து ஒரு எஃபர்ட். அப்போ இந்த பையன் ஆட்டோமேட்டிக்கலி மேலே போகிறான். அப்போ அவன் லோடு. இப்போ புரிஞ்சுதா? எந்த கேஸ்னாலும் ஃபல்க்ரம் வந்து லோடுக்கே அந்த இதுக்கே நடுவில் ஃபல்க்ரம் வந்து எஃபர்ட்டோட லோடோட சென்டரில் இருக்குது. அது நீங்கள் மறக்கக்கூடாது. அதுதான் கிளாஸ் 1 லீவர். இனி கிளாஸ் 2 லீவர். கிளாஸ் 2 லீவர்னா லோட் வந்து ஃபல்க்ரம்க்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். when the load is between, இந்த picture வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால எழுத முடியும். when the load is between effort and fulcrum, அதுதான் class 2 lever. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாதம், நம்ம பாதம் நடக்கிறோம், ஓடுறோம். ஸோ அந்த பாதத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், இந்த பாதம் இருக்கு பாத்தீங்களாமா, இந்த பாதத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதுதான் நம்மளோட டோட்டல் பாடியும் ஓடும்போது நடக்கும்போதும் அதுதான். பாதம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. அப்படி வெயிட் அதிகமாக கூடாது. பாதம் சின்னதா இருந்தா உடம்பு வெயிட் வந்து அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஏன்னா நம்ம பாடியோட டோட்டல் பேலன்ஸும் இந்த ஃபுட்ல தான் இருக்கு. நம்ம ஓடும் போதும் நடக்கும் போதும் ஸ்பீடா, when we are walking speedily or when we are running speedily our total balance is in this foot only. Have you understood? So that is serving as the fulcrum. அதுதான் நம்மளோட பேலன்சிங் பாயிண்ட் ஃபல்க்ரமா இருக்கு. அண்ட் இந்த லோட் வந்து நம்ம முன்னோக்கி செல்லும் போது, நம்ம பாதம் முன்னோக்கி செல்லும் போது என்ன, பாதம் மூவ் ஆகுது. ஸோ அந்த பாதம் கால் எல்லாம் மூவ் ஆகுது. ஸோ அதுதான் லோடு. லோடு வந்து மூவ் ஆகுறது தான் லோட். வாக்கிங் ப்ராசஸ் தான் இது. அண்ட் இந்த எஃபர்ட் எங்கம்மா, இந்த பின்னாடி மசில்ஸ் வந்து மசிலை எக்ஸர்ட் பண்ணி ஓடுனாதான் ஓட முடியும், அப்படிதானே? அப்போ அந்த பின்னங்காலில் இருக்கக்கூடிய மசில்ஸ்ல தான் நம்ம விசை செலுத்தி ஓடுறோம். அது நீங்க ஓடும்போது கவனிச்சா தெரியும். கிளாஸ்ல இருக்கும்போது இது இன்னும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது இனி இந்த லெமன் ஸ்குவீசரும் இந்த லோட் வீல் பேரோவும் பாருங்க. லெமன் ஸ்குவீசர்ல பாருங்க, அந்த பிக்சர் பாருங்க. லோட் எங்க வச்சிருக்கோம்? லெமன் ஸ்குவீசர்ல லோட் எது? லெமன் எங்க வச்சு நம்ம ஸ்குவீஸ் பண்றோமோ அந்த பிளேஸ் தான் லோடு. அந்த லெமன் தான் லோடு. அப்போ நான் எலுமிச்சை பழம் புழிவோம்ல, இந்த ஸ்குவீசர் வீட்டில் இருக்கும், மேக்சிமம் எல்லாரோட வீட்லயும் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துல வச்சு நம்ம லெமனை ஸ்குவீஸ் பண்றோமா, இந்த சென்டர் பாயிண்ட்ல, இது கொஞ்சம் சென்டரா இருக்கக்கூடிய இந்த இடத்துல, அந்த இடம் தான், அந்த லெமன் தான் லோடு நமக்கு. ஏன்னா அந்த லெமன் தானே நமக்கு ஸ்குவீஸ் ஆகி கிடைக்கணும். அந்த லெமன் ஜூஸ்ல இருந்து அந்த ஜெஸ்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னருக்கோ, இது பாட்டிலுக்கோ அல்லது வந்து ஒரு கிளாஸுக்கோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அப்படிதானே? ஸோ அந்த லோடு வந்து என்னம்மா, லெமன் ஸ்குவீசர்ல லெமன் தான் லோடு. அப்போ லோடு வந்து சென்டர்ல இருக்கு, அப்படிதானேம்மா? லோடு சென்டர்ல தானே இருக்கு. எங்க நம்ம எஃபர்ட் போடுறோம், எங்க பிடிச்சு நம்ம அதை வந்து ஸ்குவீஸ் பண்றோம், எங்க பிடிச்சு அதை கசக்குறோம், இந்த எண்டை பிடிச்சுதான், இந்த 2 சாங்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 எண்டை பிடிச்சுதான் நம்ம எஃபர்ட் போட்டு விசை செலுத்துறோம். அண்ட் ஃபல்க்ரம், அதோட சென்டர் பாயிண்ட், இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் எது? இந்த ஃபல்க்ரம். ஸோ இப்போ எது சென்டர்ல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எது சென்டர்ல இருக்கு? லோடு தான் சென்டர்ல இருக்கு. எஃபர்ட் இங்க சைட்ல இருக்கு, ஃபல்க்ரம் இந்த சைட்ல இருக்கு. ஃபல்க்ரம்னா அந்த பேலன்சிங் பாயிண்ட் தான் ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்றோம். சரியா? வெயிட், ஐ ஷிஃப்ட் ஓவர் த பேஜ், ப்ளீஸ் வெயிட். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ எதுமா சென்டர்ல இருக்கு பாருங்க, லோட் தான் சென்டர்ல இருக்கு. லோட் இஸ் இன் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம். ஃபல்க்ரத்துக்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவில், எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் நடுவில் நமக்கு லோடு இருக்கிறதுனால இது எந்த மாதிரியான ஒர்க்கிங் கண்டிஷன்? கிளாஸ் 2 லிவருக்கு அண்டரில் வரக்கூடிய ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் லெமன் ஸ்குவீசர் ஒர்க் ஆகுது. கிளாஸ் 2 லிவர் பேஸ் பண்ணி தான் லெமன் ஸ்குவீசர் ஒர்க் ஆகுது. லெமன் ஸ்குவீசரோட கிளாஸ் 2 லிவரோட எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு கேட்டால் லெமன் ஸ்குவீசர், வீல் பேரோன்னு சொல்லலாம். வீல் பேரோனா நம்ம நகர்த்தி கொண்டு போகிறதுக்காக சின்ன ட்ராலி மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ராலி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வெயிட் நம்ம எங்கே வச்சுருப்போமா? வெயிட் எங்கே வச்சுருப்போம்? அந்த சென்டர் ட்ராலி பொசிஷனில் நம்ம வச்சுருப்போம், அப்படி தானே? ட்ராலிஸ், பெரிய பெரிய மால்ஸ்ல எல்லாம் ட்ராலி பார்த்துருக்கீங்களா? இந்த இழுத்துட்டே இப்படி போவாங்கல்ல, அதுதான். அந்த லோடு வந்து சென்டர்ல வச்சிருப்பாங்க. அண்ட் எஃபர்ட் வந்து நம்ம எங்கம்மா கொடுக்கணும்? கைப்பிடி வந்து நம்ம
இந்த இடத்துல தான் கைப்பிடி இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம விசை செலுத்தி அந்த வண்டியை மூவ் பண்ணணும். அப்படிதான் அந்த ட்ராலியை மூவ் பண்ணணும். அண்ட் அதோட ஃபல்க்ரம் அது எது பேஸ் பண்ணி சுத்துது, அந்த டோட்டல் லிவரும் இந்த வீலை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணுது. ஸோ அந்த வீல் தான் ஃபல்க்ரம். இப்போ சொல்லுங்க, எது சென்டர்ல இருக்கு இந்த வீல் பேரோல? வீல் பேரோனா நம்ம கொண்டு போகக்கூடிய ட்ரோலி மாதிரிப்பட்ட விஷயத்தை தான், இதை தான் வீல் பேரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எது சென்டர்ல இருக்கு? லோடு சென்டர்ல இருக்கு. அப்படிதானே? எது எது லோட் வந்து எதுக்கும் நடுவில் இருக்கு? லோடு இஸ் இன் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம். ஸோ வீல் பேரோ எதோட எக்ஸாம்பிள்மா? கிளாஸ் 2 லிவரோட எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆகணும், அல்லது கஷ்டம். இங்க பாருங்க, தனியா வந்து கொடுத்துருக்கேன். இப்ப இதுல பாருங்க எப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். லோடு வந்து வைக்கிறோம், புரியுதா? லோடு இந்த வீல் பேரோல லோடு எங்கம்மா வைக்கிறோம்? இந்த வீல் பேரோல இந்த ட்ராலி மாதிரி இருக்கிறதுல லோடு எங்க வைப்போம்? இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸுக்குள்ள தான் வைப்போம், அப்படிதானே? அப்ப அந்த லோடை வந்து நம்ம இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ்ல வைக்கிறோம். அப்ப இதுதான் லோடு. இங்க வந்து என்ன வேணா வச்சுக்கலாம், சின்ன சின்ன கற்கள் வைக்கலாம், அல்லது புக்ஸ் வைக்கலாம். உங்களுக்கு என்ன லோடு, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் வைக்கலாம், அப்படிதானே? அப்போ அந்த லோடு நம்ம வச்சாச்சு. இனி அந்த லோடை வச்சதுக்கு அப்புறம் இந்த வண்டியை இழுத்துட்டு போகணுமா? எங்க பிடிச்சு இழுப்போம்? இதுல எங்க பிடிச்சு இழுப்போம்? எந்த இடத்துல விசை செலுத்துவோம்? in which place we are applying force? இந்த ஹேண்ட்ல பிடிச்சுதான் எஃபர்ட் கொடுக்குறோம், அப்படிதானே? அப்ப இந்த இடம் எஃபர்ட் வந்துடுச்சா? இனி வீல் வந்து எங்க இருக்குமா? இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு முன்னாடி நகர்த்தி கொண்டு போறது என்னது? அதோட வீல் தான், அப்படிதானேம்மா? அப்போ அந்த வீலை தான் ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் லிவர்ல லோடு இஸ் இன் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம். எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் நடுவில் லோடு இருக்கிறதுனால இந்த வீல் பேரோ வந்து செகண்ட் ஆர்டர் லிவரோட ஃபங்க்ஷனிங்ல ஒர்க் ஆகுது, செகண்ட் ஆர்டர் லீவரோட மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது. அதே மாதிரி லெமன் ஸ்குவீசர் பாருங்கம்மா, லெமன் ஸ்குவீசர் பாருங்க. அதுல லோடு எது? லெமன் ஸ்குவீசர்ல லோடு எது? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், லெமன் ஸ்குவீசர்ல லோடு வந்து லெமன் தான், எலுமிச்சம் தான். ஸோ எதை பிடிச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணா லெமன் வந்து ஸ்குவீஸ் ஆகும்? எந்த எண்டை பிடிச்சு நம்ம விசை செலுத்தணும்? By catching which end we can pressurize the force on the lemon? By catching this ends. Am I right? So அந்த எண்ட்ஸ்ல நம்ம செலுத்தக்கூடிய விசை நம்ம எஃபர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். அண்ட் இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பேலன்சிங் பாயிண்ட் எதுவா இருக்கு? ஃபல்க்ரம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் தான். அதுல ஒரு சின்ன ஸ்க்ரூ தெரியுது பாத்தீங்களா, அதுதான் பேலன்ஸ் பண்ணுது. இந்த லெமன் இருக்கக்கூடிய இடம்னாலும் அந்த நம்ம பிடிச்சு அமுக்கக்கூடிய அந்த இடம்னாலும் நம்ம பிடிச்சு அழுத்தும் போது இந்த ஸ்க்ரூ உடஞ்சிடுச்சு, ஸ்க்ரூ வந்து வெளியே திருகி வந்துடுச்சுன்னா இந்த இதே நாசமாயிடும், அப்படிதானே? அதுக்கப்புறம் லெமன் ஸ்குவீஸ் பண்ண முடியுமா? ரெண்டும் செப்பரேட், ரெண்டும் தனித்தனியா இருக்கும். இது ஒரு தனி போர்ஷனா இருக்கும், அது ஒரு தனி போர்ஷனா இருக்கும். நம்மளால ஸ்குவீஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதை டோட்டலா பேலன்ஸ் பண்ணி நிறுத்துறது யாரு? இந்த ஸ்க்ரூ தான். ஸோ அந்த லோடு இந்த லெமன் ஸ்குவீசர்ல என்னமா? லோடு இஸ் இன் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம். லோடு வந்து எஃபர்ட், லோடு சென்டர்ல தானே இருக்கு, பாருங்க, லோடு சென்டர்ல தானே இருக்கு. எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் இடையில தானே லோடு இருக்கு. அப்ப இது என்ன லிவர்? கிளாஸ் 2 லிவர் அல்லது செகண்ட் ஆர்டர் லிவர். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி அதே மாதிரி நட் கிராக்கரும் பாக்கு வெட்டியும் அதே மாதிரி தான். இதுல கிளியரா உங்களுக்கு புரியும் பாருங்க. இதுல எதுமா லோடு எது? இதுல லோடு எது? இந்த நட் கிராக்கர்ல லோடு எது? நட்டு தான். அந்த பாக்கோட நட் தான் லோடு. அப்ப இதுதான் லோடு, அப்படிதானே? எதுல வந்து நம்ம விசை செலுத்துறோம் பாருங்க. கை எதுல வந்து வச்சிருக்காங்க? கை வச்சு எதுல வந்து விசை செலுத்துறாங்க? இதுல வச்சு, அப்படிதானே? அப்ப எஃபர்ட் வந்து இதுல இருக்கு. அண்ட் அந்த ஃபல்க்ரம், இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆதார புள்ளி அல்லது அந்த பேலன்சிங் பாயிண்ட் எது? எங்க இருக்கு? இந்த இருக்கு, அப்படிதானே? அப்ப அதுதான் ஃபல்க்ரம். இப்ப புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, இந்த பிக்சர் பார்த்து சொல்லுங்க. நான் அந்த ஸ்கெட்ச் போட்டதுல லோடு இஸ் இன் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம். இப்ப புரிஞ்சுதா? அப்ப இது எந்த லிவரோட பேசிஸ்ல ஒர்க் ஆகுதுமா? இந்த நட் கிராக்கர் எந்த மெக்கானிசம் கீழே ஒர்க் ஆகுது? கிளாஸ் 2 லிவர் அல்லது செகண்ட் ஆர்டர் லிவர். இப்ப புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கிளாஸ் 3 லீவர்னா என்னன்னு பாருங்க. கிளாஸ் 3 லீவர்ல எஃபர்ட் இந்த பிக்சரே நீங்க ஞாபகப்படுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கலி எல்லாம் ஞாபகம் வந்துடும். இந்த பிக்சரே நீங்க பார்த்துக்கோங்க. எஃபர்ட் வந்து ஃபல்க்ரத்துக்கும் லோடுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் சென்டர்ல இருக்கு. இன் திஸ் தேர்ட் ஆர்டர் லிவர் அல்லது கிளாஸ் 3 லிவர், எஃபர்ட் இஸ் பிட்வீன் த லோட் அண்ட் த ஃபல்க்ரம். எஃபர்ட் தான் லோடுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் இடையில இருக்கு. நம்ம பாடியில பாத்தீங்கன்னா நம்ம கைகளால அசைறோம், விரல்களை அசைக்கிறோம், அல்லது வந்து விரல்களால கைகளால எதையாவது தூக்குறோம். அப்ப அந்த லோடு வந்து எங்க இருக்கும்? கையில இருக்கும். அப்ப லோடு வந்து கையில இருக்கிறதுனால இங்க லோடு. நம்ம அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை நம்ம மெதுவா தூக்குறோம்னு வைங்க, கீழே இருந்து மேல அப்படியே தூக்குறோம். அப்ப அந்த பொருள் எங்க இருக்கு? நம்ம கை மேல இருக்கு. அப்ப அந்த பொருளை தான் லோடுன்னு சொல்றோம். அது எந்த இடத்துல ப்ரெஷர் செலுத்திமா? நம்ம கையை இப்படி வச்சு பிடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கையை இருத்தி பிடிங்க பாப்போம். எந்த மசில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது? கையை இப்படி இருத்தி பிடிங்க, இப்படி இருத்துங்க, கையை இருத்தி ஹோல்டு பண்ணுங்க, கையை வந்து மடக்குங்க. எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் உருவாகுது பாருங்க. உங்களோட அந்த மசில் பார்ட்ல, இந்த மசில் பார்ட்ல, ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் ஆகுதா கையை டைட்டா பிடிக்கும் போது? ஸோ இங்கே தான் நம்ம எஃபர்ட் கொடுக்குறோம். நம்ம கையில எஃபர்ட் கொடுக்கல, நம்ம மசில்ஸ் தான் அந்த பொருளை தாங்கி பிடிக்கிறதுக்காகவும் விழாம பிடிக்கிறதுக்காகவும் இருத்தி பிடிக்கிறதுக்காகவும் என்ன நம்ம மசில்ஸ் தான் அந்த எஃபர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம கைகள் இல்ல, தப்பா நினைச்சுக்க கூடாது. அந்த தப்பான கன்செப்ட் தப்பு. நம்ம கைகள் இல்ல நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது. அப்கோர்ஸ் கையால நம்ம தாங்கி பிடிக்கிறோம், ஆனா அந்த டோட்டல் ப்ரெஷரும் எதுல இருந்து நமக்கு எக்ஸர்ட் ஆகுது? இந்த ஃப்ரண்ட் ஆர்ம்ல இருக்கக்கூடிய மசில்ஸ்ல இருந்து தான். ஸோ எஃபர்ட் வந்து அங்க ஃப்ரண்ட் ஆர்ம்ல இருக்கு. அண்ட் இதுக்கு ரெண்டுக்கும் பேலன்ஸ் பாயிண்டா இருக்கிறது எது? நம்மளோட கை முட்டி, ஃபல்க்ரம். அதுதான் பேலன்சிங் பாயிண்ட். இப்ப புரிஞ்சுதா? இந்த கை முட்டி வந்து எதுவும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா கையே வந்து முடியாம ஆயிடும்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ். அந்த ஜாயின்ஸ் எல்லாம், நம்ம நீ ஜாயிண்ட், ஆர்ம் ஜாயின்ஸ், ஹேண்ட் ஜாயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு எதுக்கு சொல்றோம்? ஏன்னா அதுதான் டோட்டல் பாடியே பேலன்ஸ் பண்ணுது. இப்ப கை எடுத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிக்கிற ஜாயிண்ட், முட்ல இருக்கிற ஜாயிண்ட், நம்ம ரிஸ்ட், மணிக்கட்டையில இருக்கிற ஜாயிண்ட், இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுது. நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு பாடி செஷன்ஸையா பேலன்ஸ் பண்ணி வைக்குது. ஸோ அந்த ஜாயிண்ட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இனி இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது வந்து டாங்ஸ். நம்ம இந்த பெரிய பேக்கரிஸ் எல்லாம் போகும்போது ஒரு சில பேக்கரிஸ்ல எல்லாம் இந்த பஃப்ஸ் எல்லாம் இந்த டாங்ஸ் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. கை வச்சு எடுத்து கொடுக்காம வந்து டாங்ஸ் யூஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? கேக் பேஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு டாங்ஸ் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல ஆர் கிச்சன்ற ஒரு பாடம் படிச்சீங்க இல்லம்மா? அது ஃபர்ஸ்ட் யூனிட்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதிலே டாங்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கேக் எல்லாம் நம்ம மெதுவா கொடுக்கவும், பேஸ்ட்ரி ஷாப்ஸ்லயோ பெரிய பேக்கரிஸ்லயோ இல்லை பப்ஸ் எல்லாம் சூடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கை வச்சு எடுக்காம இந்த டாங்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ இங்க எங்க வந்து அந்த பப்ஸோ அல்ல கேக்கோ, அந்த டேஸ்டியான பப்ஸ் கேக்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? இங்கே தான் இருக்கும். அப்படிதானேம்மா? அப்ப லோடு எங்க இருக்கு? அந்த சைடுல இங்க இருக்கு லோடு. எங்க நம்ம எஃபர்ட் கொடுக்குறோம்? இதுல இருந்து பிடிப்போம், விரல் வச்சு இதுல இருந்து பிடிப்போம். இந்த இடத்துல தான் நம்ம எஃபர்ட் கொடுக்குறோம். அப்படிதானே? கை வச்சு இப்படி நம்ம பிடிப்போம். பிடிக்கும்போது இந்த இடத்துல தான் எஃபர்ட் கொடுக்குறோம். ஸோ எஃபர்ட் இங்க. தென் ஃபல்க்ரம் எங்க? இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆதார புள்ளி அல்லது பேலன்சிங் பாயிண்ட் ஃபல்க்ரம் இங்க இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? லோட் வந்து இங்க இருக்கு. லோட் ஃபார் எக்ஸாம்பிள் டாங்ஸ்ல நம்ம வச்சிருக்கிற பப்ஸோ, பேஸ்ட்ரியோ, கேக்கோட பீஸோ ஏதாவது. அண்ட் எஃபர்ட் நம்ம எங்க செலுத்துறோம்? எங்க வந்து எஃபர்ட் கொடுக்குறோம்? இந்த இடத்துல தான் எஃபர்ட் கொடுக்குறோம். அப்படிதானேம்மா? ஸோ இங்க. அண்ட் ஃபல்க்ரம் அதோட ஆதார புள்ளி எங்க இருக்கு? அதோட சென்டர் பாயிண்ட் ஆர் பேலன்சிங் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப எது சென்டர்ல இருக்கு பாருங்க? எஃபர்ட் தான் சென்டர்ல இருக்கு. எஃபர்ட் இஸ் இன் பிட்வீன் த ஃபல்க்ரம் அண்ட் the load. Have you understood? The effort is in between the load and fulcrum. புரிஞ்சுதா? அப்ப இந்த டாங்ஸ் எதை பேஸ் பண்ணிமா இருக்கு? எந்த லீவரோட பேசிஸ்ல இருக்கு? கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3?
எஃபர்ட் சென்டர்ல இருக்கும்போது கிளாஸ் 3 லிவர் தான் வரும். ஸோ கிளாஸ் 3 லிவர். இனி இந்த இது பாருங்க, ஸ்டேப்லர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டேப்லர்ல இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும் பாருங்க. பேப்பர் நம்ம வைக்கிறோம். ஸ்டாப்பிள் பண்றதுக்காக நம்ம பேப்பர் வைக்கிறோம். ஸோ அந்த பேப்பர் என்னதுமா, லோட் ஆகுது. அப்படிதானே? லோடு தானே. இங்க தானே நம்ம பேப்பரோட அந்த எண்டை கொண்டு வைப்போம். அப்பதானே ஸ்டாப்பிள் ஆகும். ஸ்டாப்பிள் பண்றதுக்கு எதுல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்குறோம்? இந்த பாயிண்ட்ல தான் நம்ம விரல் வைப்போம் அஃப்கோர்ஸ். ஆனா எது அந்த ஸ்டாப்ல நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த போர்ஷன் தான் அமுங்கும். இந்த போர்ஷன்ல தான் எஃபர்ட் வந்து செலுத்தப்படும். நம்ம அங்க பிடிச்சாலும், அதுல நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சாலும் இந்த போர்ஷன் தான் அமுங்கும். ஸோ அந்த எஃபர்ட் வந்து இந்த போர்ஷன்ல விழுது. அப்ப எஃபர்ட் வந்து இங்க இருக்கு. தென் ஃபல்க்ரம். இத ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பேலன்சிங் பாயிண்ட் எதுமா, இதுதான் ஃபல்க்ரம். இப்ப புரிஞ்சுதா? அப்ப இப்ப இந்த பிக்சர் பார்த்து சொல்லுங்க. எஃபர்ட் இஸ் இன் பிட்வீன் த லோட் அண்ட் ஃபல்க்ரம். இப்ப புரிஞ்சுதா புரியலையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. அப்போ அந்த ஸ்டாப்லரா இருக்கட்டும், 1 second I flip off the page. அந்த ஸ்டாப்லரா இருக்கட்டும் அல்லது டாங்ஸா இருக்கட்டும், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. ஹாக்கி ஸ்டிக்கா இருக்கட்டும், பாருங்க ஸ்டாப்ல பாருங்க. இதுல நம்ம பேப்பர் வந்து வைக்கிறோம். அப்படிதானேமா? பேப்பர் வைக்கிற இடம் தான் எதுமா? பேப்பர் வைக்கிற இடம் எது? இது. அப்படிதானே? அப்போ அந்த பேப்பர் தான் லோடு நமக்கு. நம்ம இங்க விசை செலுத்துறோம். ஆனா எங்க அமுங்கும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்? இந்த இடம் தான் அமுங்கும். அப்படிதானே? அப்ப எஃபர்ட் வந்து சென்டர்ல. அண்ட் அதோட ஃபல்க்ரம் எங்க இருக்குமா? ஃபல்க்ரம் இது ரெண்டையும், லோடையும் எஃபர்ட்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபல்க்ரம், ஆதார புள்ளி ஃபல்க்ரம் இங்க இருக்கு. அப்போ when effort is in between the load and fulcrum, then this is a second order lever. So stapler works with second order lever. இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? அதே மாதிரி டாங்ஸ் பாருங்க. இதுல நம்ம ஏதாவது பீசஸ் வைப்போம். பப்ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு பப்ஸ் வச்சிருக்கோம்னு வைங்க. பப்ஸோ ஏதாவது ஒன்று வச்சிருக்கோம். பப்ஸோ கேக்கோ பேஸ்ட்ரியோ ஏதோ வச்சிருக்கோம். ஸோ அந்த கேக்கும் பேஸ்ட்ரியும் நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல நம்ம கை வச்சு பிடிப்போம். அப்படிதானே? ஸோ எந்த இடம் அமுங்கும் ஃபர்ஸ்ட்? கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் அப்ளை ஆகுறது. இந்த இடம் ரொம்ப அமுங்கிடுச்சுன்னா பப்ஸ் வந்து அமுங்கிடும். ஸோ இந்த இடம் தான் லைட்டா, எந்த இடம்? இந்த இடம் தான் லைட்டா அமுங்கும். ஸோ அந்த இடம் தான் எஃபர்ட். எஃபர்ட் சென்டர்ல வந்துச்சா? எஃபர்ட் சென்டர்ல வந்துச்சா? இனி அதோட அந்த லாஸ்ட் அந்த ஃபல்க்ரம் எது? பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபல்க்ரம் எது? அங்க இருக்கு. அப்படிதானேமா? இந்த சென்டர் பாயிண்ட். அதுதான் இந்த டோட்டல் இது டிவைஸையும் பேலன்ஸ் பண்ணுது, ஆதார புள்ளி. ஓகே, ஃபல்க்ரம். ஸோ இந்த இது fulcrum is effort is in between the load and fulcrum. இப்ப புரிஞ்சுதா? கிளாஸ் 3 லிவர் புரிஞ்சுதா? கிளாஸ் 3 லிவர். ஓகே, கிளாஸ் 2ன்னு சொல்லியிருந்தேனா ஞாபகம் இல்லை. கிளாஸ் 3 லிவர். ஓகே, இது கிளாஸ் 3 லிவரோட எக்ஸாம்பிள், லாஸ்ட் லிவர். இனி ஹாக்கி ஸ்டிக் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி அந்த ஹாக்கி பாலை கரெக்டா கோல்ல விழ வைப்போம்ல, அந்த கரெக்டா ஹோலுக்குள்ள விழ வைப்போம்ல, அதுதான். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். லோடு எது? இந்த பால் தான் லோடு. நமக்கு தெரியும், பால் தானே உள்ள விழணும், அந்த ஹோல்குள்ள பால் தானே விழணும். ஸோ லோட் வந்து பால். அண்ட் அந்த எஃபர்ட் எங்க வந்து எஃபர்ட் கொடுக்குறாங்க? யார் எஃபர்ட் கொடுக்குறாங்க? இந்த ஆள் வந்து அந்த ஸ்டிக்கை பிடிச்சி கரெக்டா பேலன்ஸ் பண்ணி குறி பார்த்து கரெக்டா அடிக்கணும். அப்படிதானே? ஸோ அந்த எஃபர்ட் எங்க கொடுக்கப்படுது? இந்த ஹாக்கியோட ஹேண்டில்ல. ஸோ அந்த எஃபர்ட் இங்க வரும். புரிஞ்சுதா? பால் எது? பால் தான் லோடு. சரியா? பாருங்க, நான் கரெக்டா மார்க் பண்றேன். பால் தான் லோடு. நான் அதுல எழுதுறேன் லோடு. அப்புறம் அந்த ஹாக்கி ஸ்டிக் பிடிச்சிருக்காங்கல்ல, ஹாக்கி ஸ்டிக், அந்த பிளேஸ் தான் எஃபர்ட். அந்த ஆள் அந்த எஃபர்ட் கொடுக்கும்போது தான் அந்த ஹாக்கி ஸ்டிக் கரெக்டா பேலன்ஸ் ஆகி அந்த பால் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடியது எது? இந்த வளைஞ்சிருக்குல்ல, அந்த கர்வ்டா இருக்குல்லம்மா, அந்த இடம் தான் வளைஞ்சிருக்கு. ஸோ வளைஞ்சிருக்கிற இடம் தான் ஃபல்க்ரம். ஸோ அதுதான் கரெக்டான பேலன்சிங் பாயிண்ட். புரிஞ்சுதா? அந்த வளைஞ்சிருக்குல்ல, இப்படி ஹாக்கி ஸ்டிக்ல இப்படி வளைஞ்சிருக்கும்லம்மா, அந்த இடம் தான் ஃபல்க்ரம். இப்போ நல்லா புரிஞ்சுதா? லோடு எது? லோடு எது? சென்டர்ல இருக்கு லோடு கிடையாது.
லோடு வந்து இந்த சைடில் இருக்கும். அப்புறம் வந்து ஃபல்க்ரம் வந்து இங்கே இருக்கும். எஃபர்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ எஃபர்ட் இஸ் இன் பிட்வீன் த, அது நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்ல மாதிரி புரியும். புரியுதா? எஃபர்ட் இஸ் இன் பிட்வீன் த லோட் அண்ட் ஃபல்க்ரம். அதுதான் ஹாக்கி ஸ்டிக்கோட மெக்கானிசம். அப்போ கிளாஸ் 3 லிவர் முடிஞ்சது. இனி கிளாஸ் 1 லிவர், கிளாஸ் 2 லிவர், கிளாஸ் 3 லிவர் அப்படின்றத பார்ப்போம். இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல. கிளாஸ் 1 லிவரில் ஃபல்க்ரம் சென்டரில் இருக்கும். கிளாஸ் 2 லிவரில் லோடு சென்டரில் இருக்கும். கிளாஸ் 3 லிவரில் எஃபர்ட் சென்டரில் இருக்கும். மீது ரெண்டும் சைடில் இருக்கும். இது வந்து படிப்பீங்களா? இப்படி படிச்சுப்பீங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? கிளாஸ் 1 லிவரில் ஃபல்க்ரம் சென்டரில் இருக்கும். புரிஞ்சுதா? அந்த ஆதார புள்ளி, அந்த பேலன்சிங் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து சென்டரில் இருக்கும். கிளாஸ் 2 லிவரில், ஒரு நிமிஷம் இருங்க, கிளாஸ் 1 லிவரில் ஃபல்க்ரம் சென்டர் பாயிண்டில் இருக்கும். புரிஞ்சுதா? கிளாஸ் 2 லிவரில் லோட் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கும். கிளாஸ் 2 லிவரில் லோட் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கும். அண்ட் கிளாஸ் 3 லிவரில் எஃபர்ட் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? கிளாஸ் 1 liver, fulcrum is in between the effort and load. Class 2 liver, the load is in between the effort and fulcrum. And class 3 liver, the effort is between the fulcrum and load. இது காணாம படிச்சா கூட ஓகே தான். காணாம படிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் எதுன்னு பார்த்து பிக்சர்ஸ் பார்க்கும்போது அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது வந்து சீசான்னு வச்சுக்கோங்க. சீசா மாதிரி தானே இருக்கு. ஒரு பால் கீழே வருது, இன்னொரு பால் மேலே போகுது. ஸோ அப்போ இது சீசா வந்து எதோட எக்ஸாம்பிள்? புக்கில் பாருங்க. சீசா வந்து எதோட எக்ஸாம்பிள்? கிளாஸ் 1 லிவர் பாருங்க, பேஜ் நம்பர் 110, அதோட எக்ஸாம்பிள் தானே. ஸோ இது வந்து கிளாஸ் 1ஓட எக்ஸாம்பிள். கிளாஸ் 1 லிவர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவரோட எக்ஸாம்பிள். ஸோ அந்த கிளாஸ் 1 லிவருங்கிறதுனால நமக்கு எது சென்டரில் இருக்குமா? எது சென்டரில் இருக்கும்? ஃபல்க்ரம் தான் சென்டரில் இருக்கும். ஸோ இந்த ஃபல்க்ரம் தான் சென்டரில் இருக்கு. அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் தட் சீசா தான் ஃபல்க்ரம். அது வந்து சென்டரில் இருக்கு. இனி அந்த பாலில் ஒன்று வந்து லோடு, ஒன்று வந்து எஃபர்ட். எப்படி லோடு எது, லோடு எஃபர்ட் எதுன்னு தெரியும்? எது வந்து கீழே ஒரு ப்ரெஷர் செலுத்தி, நான் சீசா சொன்னப்பமே சொன்னேன், கீழே போகக்கூடிய அந்த பொண்ணு ஒரு விசை செலுத்தி தான் அப்படின்னு வைக்கும்போது தான் கீழே போகும். ஆட்டோமேட்டிக்காக கீழே போகுமா? கிடையாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். அப்போ அந்த லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஆனால் கீழே போகிறதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் கொடுக்கணும். அப்போ இதில் வந்து எந்த பால்மா கீழே இருக்குது? இந்த பெரிய பால், எல்லோவும் ப்ளூவும் சேர்ந்த இந்த பால் வந்து கீழே இருக்குது. அப்போ இதுதான் எஃபர்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த பால் எதுமா? லோடு. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு வந்துடுச்சா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் அல்லது கிளாஸ் 1 லிவர், ஃபல்க்ரம் இஸ் இன் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் லோட். அதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஃபல்க்ரம் இஸ் இன் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் லோட். அப்போ ஃபல்க்ரம் அதோட என்னெல்லாம் நேம் த லோட் எஃபர்ட் ஃபல்க்ரம். இதில் வந்து நேம்ஸ் எழுதணும். ஃபல்க்ரம் எது? எஃப்னு போட்டுட்டு ஃபல்க்ரம்ன்றது நீங்கள் என்ன எழுதணும்? சென்டர் பாயிண்ட் ஆஃப் சீசா. எஃபர்ட் வந்து அந்த பிக் பால் கீழே போகக்கூடிய பிக் பால். லோட் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ப்ளூ பால். இப்போ புரிஞ்சுதா? அதே மாதிரி ஹாக்கி ஸ்டிக் எதோட எக்ஸாம்பிள்மா? ஹாக்கி ஸ்டிக் எதோட எக்ஸாம்பிள்? இப்போதான் நம்ம படிச்சு பிடிச்சோம், கிளாஸ் 3ஓட எக்ஸாம்பிள். ஸோ இதில் ஃபல்க்ரம் எது, லோட் எது, எஃபர்ட் எதுன்னு இப்போதான் நான் சொல்லி முடித்தேன். அதே மாதிரி நட் கிராக்கர் வந்து எதோட எக்ஸாம்பிள்? நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நட் கிராக்கர் வந்து கிளாஸ் 2 லிவரோடது. அதுவும் நான் சொன்னப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஈஸியாக புரியும். அப்போ அது எது என்னது? இப்போ ஹாக்கி ஸ்டிக்னா கையில் எஃபர்ட் இருக்கக்கூடியது ஹாக்கி ஹேண்டில். இது ஒன்று ட்ரை பண்ணி எழுத முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யாமல் இருந்தால் கஷ்டம். இனி நெக்ஸ்ட் இவாலுவேஷன் பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான், ஆல்ரெடி தெரியும். இதில் கொஞ்சம் சாய்ஸஸும் கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டா போதும். டேஷ் இஸ் செட் டு பி டன் வென் அ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட். வாட் இஸ் செட் டு பி டன்? Work is said to be done when a force is acting on it. அதே மாதிரி the ability to do work is
வாட் இதில் என்ன சாய்ஸ் கரெக்டுன்னு அப்ராப்ரியேட்னு பார்த்து இது ஃபில்அப் பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க் இது. அண்ட் இதுவும் ஹோம்ஒர்க். இது என்ன எதோட எக்ஸாம்பிள், ஆக்ஸ் வந்து எதோட எக்ஸாம்பிள், அதை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக எழுதுங்க. நிறைய பிள்ளைங்க இது முடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இதெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. மேட்ச் த ஃபாலோயிங். கிளாஸ் 2 லிவருக்கு என்ன எக்ஸாம்பிள் வரும், இது வருமா இது வருமா இது வருமா எது வரும்ன்றது பாருங்க. புள்ளிக்கு என்ன எக்ஸாம்பிள் வரும், கிளாஸ் 1க்கு என்ன எக்ஸாம்பிள் வரும்ன்றத பார்த்து மேட்ச் பண்ணிட்டா போதும் ஜஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸ்பேட். ஸ்பேட் வந்து எதோட எக்ஸாம்பிள்மா, என்னன்னு படிச்சோம் ஞாபகம் இருக்கா? படிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்பேட் என்னன்னு பார்த்து எழுதுங்க. அதே மாதிரி சீசா எதோட எக்ஸாம்பிள்னு பார்த்து எழுதுங்க. வீல் பேரோ இப்போ நம்ம படிச்சது, இது எல்லாமே இப்போ நம்ம படிச்சதுதான். கிளாஸ் 1 லீவரா, கிளாஸ் 2 லீவரா, கிளாஸ் 3 லீவரா அப்படின்றத பார்த்து நீங்க எழுதுங்க. புரியுதா? உங்க புக்லே இருக்கிற விஷயங்கள் தான். நெயில் கட்டர் எல்லாமே உங்க புக்கில் இருக்கிற விஷயங்கள் தான். நெயில் கட்டர் புக்கில் இல்லை, பிளையர், வீல் பேரோ, சீசா, ஸ்பேட் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸ்பேடும் இல்லை, ஸ்பேடு வந்து உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஆல்ரெடி நான் ஆக்ஸ் எல்லாம் வெட்ஜ் எல்லாம் சொல்லி கொடுத்தப்பமே சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. இந்த ஹோம்ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில், ரிவிஷன் கிளாஸில் எல்லாத்தையும் நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன இதெல்லாம் முடிச்சிட்டோம். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் எனர்ஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடித்தோம். நேம் சம் சிம்பிள் மெஷின்ஸ் போன கிளாஸில் முடித்தோம். இது ரெண்டும் பண்ணி முடிக்கல, 3rd and 4th. டிஃபைன் ஒர்க் ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடித்தோம். டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிட்டோம். இது போக நான் அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். என்னது, அடிஷ்னல் கொஸ்டின் ஆன்சர் ஒரு 4 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருந்தேன். அதுவும் படிங்க உங்கள் டெஸ்ட்டுக்கு. ஸோ இன்னைக்கு 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டினும் என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்? வென் த ஃபல்க்ரம், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்னோ அல்லது வந்து கிளாஸ் 1 லிவர்னோ சொல்லலாம். ரெண்டும் சொல்லலாம், நான் முதல்ல சொல்லியிருந்தேன். when the fulcrum is between the effort and load, it is called class 1 liver or first order liver. fulcrum வந்து எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் சென்டர்ல இருக்கும், அதுதான் கிளாஸ் 1 லிவர் அல்லது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர். எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், சிசர், சீசா. நெக்ஸ்ட் லெமன் ஜூசர். லெமன் ஜூசர் எந்த இதுமா, பேஜ் நம்பர் 110 பாருங்க. லெமன் ஜூஸர் வந்து கிளாஸ் 2 லீவரோட எக்ஸாம்பிள், அப்படிதானே? அது வந்து கிளாஸ் 2 லீவரோட மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் லெமன் ஜூஸ். ஏன்னா லெமன் ஜூஸர்ல வந்து லோடு, லெமன் வந்து இஸ் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம், எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால லெமன் ஜூஸர் வந்து செகண்ட் கிளாஸ் 2 லிவர் அல்லது செகண்ட் ஆர்டர் லிவரோட மெக்கானிசமை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ அவ்வளோதான், இந்த ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க. பேஜ் நம்பர் 111, பேஜ் நம்பர் 112, அந்த கிளாசிஃபிகேஷன், அந்த நேம், த லோட், எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம், அதை ட்ரை பண்ணி முடிங்க. அதில் ஏதாவது புரியலைன்னா கால் பண்ணி கேளுங்க. இவாலுவேஷன் பார்ட்டில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எழுதிட்டா மட்டும் போதும். ஸோ எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிஞ்சிருங்க. ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு மண்டே நடக்கும். ஏன்னா நாளைக்கு சோஷியல் கிளாஸ் நாளைக்கோட முடியுது தானே, சோஷியல் டெஸ்ட் நாளைக்கு தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கூட உங்களுக்கு சோஷியல் கிளாஸ் முடியுது. ஸோ மண்டே கிளாஸ் நான் தான் உங்களுக்கு ரிவிஷன் எடுப்பேன். அண்ட் கம்மிங் 10th, அதாவது நெக்ஸ்ட் கம்மிங் Thursday உங்களுக்கு இதோட யூனிட் 3யோட டெஸ்ட் இருக்கு. ப்ராப்பராக அந்த அடிஷ்னல் கொஸ்டின் ஆன்சர்ஸை படிங்க. அதே மாதிரி எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும், இந்த 6 கொஸ்டின் ஆன்சர்ஸும் படிங்க. இந்த 6மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல மாதிரி படித்து எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, பிஃபோர் எக்ஸாம்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா வீடியோஸும், இது வரைக்கும் 3 பார்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வீடியோவும் சேர்த்து 3 பார்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 3 பார்ட்ஸும் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அல்லது உங்களால் எழுத முடியாது எக்ஸாம். புரிஞ்சு எழுதணும்னா, நான் 1 வேர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓனாக தான் கேட்பேன். ஒரு சில இது மட்டும்தான் புக்கில் இருந்திருக்கும், மற்றதெல்லாம் ஓனாக கேட்பேன். ஸோ ஓனாக கேட்கும்போது எழுத தெரியணும். ஓகே, that's it for today's class, students. Thank you so much. If you have any doubts, you can call and ask. Before calling and asking, you can revisit the video. ஒரு தடவை கூட வீடியோ போய் 1, 2, 3 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. Okay, that's it for today's class, students. Thank you so much and take care of yourself. Thank you.